ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2017 ரிலீஸ் ஆன ஒரு பெங்காலி த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு மேக்நாத் போத் ரகசியா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஒரு புக் ஈவெண்ட்டுக்காக கொல்கட்டாக்கு வராரு. அவர் வந்து கொஞ்ச நாள்லயே அவருக்கு ஒரு புக்கு பார்சல்ல வருது. அந்த புக்கு வந்ததுலேருந்தே ரைட்டர்னால நார்மலாகவே இருக்க முடியல. கொஞ்ச நாள்லயே ரைட்டர் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு. ரைட்டரோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்னு எல்லாருமே இந்த மிஸ்ஸிங் கேஸில் சஸ்பெக்டாக இருக்காங்க. ஸோ உண்மையாகவே ரைட்டரை கடத்தினது யார், புக்கை அனுப்பின ஆள் யார், புக்குக்கும் ரைட்டர் காணாமல் போனதுக்கும் என்ன சம்மந்தம், அந்த புக்கில் அப்படி இருந்த ரகசியம் தான் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெரியலங்க டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1936 தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெங்கால் ஸ்டேட்டில் இருக்கிற காளிகாப்பூர் பேலஸ்குள்ளே ஒரு போலீஸ் கேங்கு என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க என்ட்ரி ஆகிறத மறைஞ்சு நின்று ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஓடி போய் மாமா போலீஸ்னு கத்துறா. அப்போ அங்கே ரூமில் இருந்த ஒரு ஆள் கையில் கன் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. போலீஸும் அவரை விடாமல் சேஸ் பண்ணுறாங்க. போலீஸ் அவரை சுட ட்ரை பண்ண, அவர் போலீஸை சுட ட்ரை பண்ண புல்லட்ஸ் எல்லாம் தெரிக்குது. அந்த சேஸு ஒரு கட்டத்தில் முடிவுக்கும் வருது. ஓடினதால பேலஸோட குளத்துக்கிட்ட வச்சு போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அந்த ஆள் தண்ணிக்குள்ளே குதிக்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப பொட்டுன்னு அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. கேஸு க்ளோஸு. அப்படியே கட் பண்ணி ஏப்ரல் மாதம் 2016 இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ரூமில் அசிமாவா போஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை பிரித்து பார்த்தா ஸ்லேயிங் ஆஃப் மேக்நாத் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. ஸ்லேயிங் ஆஃப் மேக்நாத் அப்படின்னா மேக்நாத்தோட கொலைன்னு அர்த்தம். அப்போ இந்த புக்குக்கும் ஒரு மரணத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க போல. இது நடந்து 6 மாதம் கழித்து கொல்கட்டாவில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் புக் ஸ்டோரில் ஒரு புக் லான்ச் ஈவெண்ட் நடக்குது. அங்கே ஒரு வயசானவர் இன்னொரு வயசானவரை காட்டி மைக்கில் பாராட்டி தள்ளுறாரு. அந்த பாராட்டு வாங்குற ஆள் தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு மெயினான கேரக்டர்னு சொல்லலாம். ஒரு ஃபேமஸான ரைட்டர். இவரோட பேர் அசிமாவா போஸ். இவரை நம்ம போஸ்னே கூப்பிடுவோம். இவரோட புது புக்கை லான்ச் பண்ண தான் இந்த ஈவெண்ட்டே நடந்துட்டுருக்கு. இவர் யூகேலேருந்து வந்ததுக்கு காரணமும் இதுதான். போஸோட பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க பேர் எலினா. போஸ் இதுக்கு முன்னாடி எழுதின புக்கோட பேர் பிக் பேங் தியரி. அந்த புக்கை இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணது எலினா தான். அப்போ அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பேர் இந்திராணி, ஒரு ஃபேமஸான பெங்கால் ஆக்ட்ரஸ். நம்ம போஸோட செகண்ட் ஒய்ஃபு. போஸோட ஒய்ஃபு யாருக்கோ டென்ஷனாக கால் பண்ணுறாங்க. கால் அப்போ யாருக்கு போகுதுன்னு நமக்கு காட்ட ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கான். இந்த பையனோட பேர் ரிக்கு. இவர் போஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன். போஸோட செகண்ட் ஒய்ஃபு ரிக்குக்கு ஸ்டெப் மதராக இருந்தாலும் ரிக் கிட்ட அன்பாக தான் பேசுகிறாங்க. ஈவெண்ட்டுக்கு வரலையான்னு கேட்க தோ வந்துடுறேன்னு ரிக் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். ஈவெண்ட்டில் ஒவ்வொருத்தராக போஸ் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போஸும் ஹாப்பியாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதில் எலினா உங்கள் லைஃப்பை பற்றி நான் ஆர்டிக்கல் பண்ணலான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு போஸ் இருந்துக்கிட்டு அதை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ சிராஜுங்கிற ஒரு ஆள் எந்திரிச்சு போஸுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் ஒரு நக்சல் ஆதரவாளர். அந்த கேள்வி என்னன்னா, உங்கள் புக்ஸ் எல்லாமே சைஃபை கான்செப்ட்னு எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கே, நீங்கள் உங்கள் டைம் பீரியடில் நடந்த பாலிடிக்ஸ் பற்றி புக்கை எழுதக்கூடாதுன்னு கேட்குறாரு. போஸ் இருந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதுறதை விட புதுசாக யோசிச்சு எழுதுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாரு. இது பதில் மாதிரி இல்லையே, எக்ஸ்கியூஸ் மாதிரி இருக்கேன்னு போஸ் சிராஜுல் கிண்டல் பண்ணவும் போஸ் அதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறாரு. அப்புறமா அங்கேருந்து எல்லாருமே போஸ் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. போஸ் ரைட் ஹேண்டில் சைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவும் அதே சிராஜுல் போஸை பார்த்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர் தானே, ரைட் ஹேண்ட் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு கேட்க போஸும் அந்த கையில் அடிபட்டிருக்குப்பான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த சிராஜுலுக்கு போஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் போல். அப்போ போஸோட ஒய்ஃப் அங்கே வந்து ஜானகின்னு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. போஸோட ஒய்ஃபு ஜானகியை தன்னோட மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிக்கதான் போஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஈவெண்ட்டுக்கு வந்த போஸோட பையன் நேராக போஸை போய் பார்க்காம பாலுங்கிற அவரோட ரிலேட்டிவ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்பாக்கும் பிள்ளைக்கும் அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரில. போஸ் யூகேல இருந்தப்ப அவரோட மொத்த வீட்டையும் பார்த்துக்கிட்டது இந்த பாலு தான். இப்போ புக் ஈவெண்ட்டில் போஸை காட்டுறாங்க. அங்கே போஸ் ஒரு வயசான ஆள் கூட பேசிகிட்டு இருக்காரு. இவரோட பேர் நிக்கிலேஷன், போஸோட மேக்ஸ் டீச்சர். இவரை நம்ம மேக்ஸ் டீச்சர்னே கூப்பிடுவோம். அவர் நடத்துகிற ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போஸை மறக்காமல் வர சொல்கிறாரு. ஈவெண்ட் முடிஞ்சதும் போஸும் அவரோட ஒய்ஃபும் வீட்டில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ போஸு தன்னோட பையனை பற்றியும் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பற்றியும் புலம்பிகிட்டு இருக்காரு. அப்படியே புதுசாக வந்த மேனேஜர் ஜானகியை பற்றியும் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு கொல்கட்டா தான், இமெயில் மூலமாக வேலை கேட்டு வந்தா, முன்னாடி தியேட்டர் கிரிட்டிக்காக இருந்தான்னு போஸோட ஒய்ஃபை சொல்கிறாங்க. அடுத்த சீனில் எலினா போஸை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எலினா போஸ் கிட்ட அவரோட காலேஜ் டைமில் நடந்த ஈவெண்ட்ஸ் பற்றி கேட்க அதுக்கு போஸ் பதில் சொல்லாமல் டாப்பிக்கை மாற்றிடுறாரு. இன்டர்வியூ முடிச்சுட்டு எலினா 7ஆம் தேதி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்ல போஸும் ஓகேன்னு சொல்கிறாரு.
அடுத்த சீனில் போஸ் அவரோட லேப்டாப்பில் புதுசாக ஒரு புக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கு எதை பற்றி எழுதுறீங்கன்னு போஸோட ஒய்ஃப் கேட்க, இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் எதை சொன்னீங்க இதை சொல்கிறதுக்குன்னு போஸ் ஒய்ஃப் சொல்லவும், சரிவா மேக்ஸ் டீச்சரோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கிளம்பலான்னு போஸ் சொல்லி சமாளிச்சிடுறாரு. அடுத்த சீனில் 2 பேரும் மேக்ஸ் டீச்சரோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. ஜானகியும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ போஸ் அவர் ஒய்ஃப் கிட்ட ஆள் வந்திருக்கான் பாருன்னு ஒருத்தரை கை காட்டுறாரு. இவர் ஒரு ஃபிலிம் டைரக்டர், பேரு குணால். இவர் போஸோட ஒய்ஃபை வச்சு எடுத்த படம் தான் போஸ் ஒய்ஃபுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் போஸோட ஒய்ஃபுக்கும் குணாலுக்கும் ஆக்ட்ரஸ் டைரக்டருங்கிறத தாண்டி ஒரு அட்ராக்ஷனும் நடுவில் ஓடிட்டு தான் இருக்க போல. இது பிடிக்காத போஸு குணால் வந்தும் கண்டுக்காத மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. அப்புறமா குணாலே வந்து போஸ் கிட்ட பேசிட்டு போஸோட ஒய்ஃப் கிட்ட தனியாக பேசுகிறாரு. குணாலை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததில் போஸ் ஒய்ஃப் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. குணால் போஸ் ஒய்ஃப் கிட்ட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அங்கே வரவும், சரி நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போஸும் ஒய்ஃபும் எக்ஸிபிஷன்லேருந்து கிளம்பலான்னு போகிறப்ப ஜோல்னா பேக்கை வச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டே ஒரு ஆள் போஸ் கிட்ட வந்து பேசுகிறாரு. இவரோட பேர் பிஸ்வாஸ். இவர் ஒரு மேகசின் வச்சுருக்காராம். அதில் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடிஷனுக்கு போஸ் ஹெல்ப் வேணும்னு கேட்கவும் போஸும் கண்டிப்பாக செய்கிறேன்னு தலையாடுறாரு. அப்போ போஸோட ஒய்ஃப் இருந்துட்டு உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. நானும் உங்களை சினிமாலெலாம் பார்த்துருக்கேன்னு பிஸ்வாஸ் சொல்கிறாரு. பிஸ்வாஸ் போஸ் கிட்ட உங்கள் பர்சனல் நம்பர்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் உங்கள் லேண்ட்லைன் நம்பர் கிடைக்குமான்னு கேட்க போஸும் அவர் ஒய்ஃப் கிட்ட நம்பரை வாங்கிக்க சொல்கிறாரு. பிஸ்வாஸ் போஸோட ஒய்ஃப் கிட்ட நம்பரை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதே நாள் நைட்டு போஸோட டெலிஃபோனுக்கு ஒரு கால் வருது. போஸ் ஒய்ஃபு அந்த கால் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க பில்லு பே பண்ணல போல், அதனால் ரெக்கார்டட் மெசேஜ் தான் வருது. போஸ் ஒய்ஃபு பாலுவை கூப்பிட்டு பில்லை பே பண்ண சொல்கிறாங்க. அப்போ பாலு அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்னன்னா, இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், நல்ல காசு பாட்டி, இந்த வீடை வாங்க ஆசைப்படுறாருன்னு சொல்கிறான். போஸோட ஒய்ஃபும் சரி ஃபஸ்ட்டு போய் நீ ஃபோன் பில்லை கட்டு, நான் போஸ் கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ போஸ் எலினா கிட்ட அவங்களோட பாய் ஃப்ரெண்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஒய்ஃபு ரூம்குள்ளே வராங்க. போஸும் நீ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு எலினா கிட்ட சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. போஸ் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் தலையிட வேண்டான்னு ஒய்ஃப் வார்ன் பண்ணுறாங்க. எலினா டாபிக் முடிஞ்சதும் நாளைக்கு நம்ம பொண்ணு வீட்டுக்கு வரான்னு போஸோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட பேர் குலி. குலி போஸுக்கும் போஸோட செகண்ட் ஒய்ஃபுக்கும் பிறந்த பொண்ணு. அடுத்த சீனில் எலினா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு பேசிகிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அப்படி அவங்க யார்கிட்ட பேசினாங்கன்னு நமக்கு காட்டல. அடுத்த சீனில் எக்ஸிபிஷனுக்கு ஒருத்தர் வந்தார்ல பிஸ்வாஸ், அவர் ஒரு வில்லேஜுக்கு பஸ்ஸில் வந்து இறங்குறாரு. அவர் கையில் ஒரு பேக்கும் இருக்குது. பிஸ்வாஸை சைக்கிளில் ஒரு ஆள் பிக்கப் பண்ணிட்டு போகிறான். 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறான். அங்கே AK-47 கன்னோட ஒரு கும்பல் பிஸ்வாஸை வெல்கம் பண்ணுறாங்க. பிஸ்வாஸ் அவர் கொண்டு வந்த பேகை அந்த கும்பல் கிட்ட கொடுக்குறாரு. அதே நாள் நைட்டு போஸ் அவர் வீட்டில் பாலுவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. வீடை விற்கிற மேட்ரு போஸோட காதுக்கு போயிடுச்சு போல். அப்போ போஸோட ஒய்ஃபு கூப்பிட்டு நான் குணால் கிட்ட கதை கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கதை கேட்க போன போஸ் ஒய்ஃப் கிட்ட குணால் கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. நீ சொன்ன எல்லாமே நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. போஸோட ஒய்ஃபும் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு போஸை காட்டுறாங்க. போஸுக்கு மேக்னானத்துன்னு ஒரு புக்கு பார்சலில் வந்துச்சுல, அதை எடுத்து பார்க்குறாரு. அந்த புக்கை பார்த்ததுமே போஸுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. அப்படியே காரில் ஒரு ஸ்டார்ட் ஆட்டோ போட்ட ஒரு பொண்ணு போகிறத காட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸை காட்டல. ஸோ அந்த பொண்ணுக்கும் இந்த புக்குக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. அடுத்த சீனு 1935 நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் கம்யூனிஸ்ட் எல்லாருமே டீமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம யங் போஸ் கூட்டத்தோட கூட்டமாக பேசுகிறத கேட்டுட்ருக்காரு. ஸ்டார்டிங்கில் சுடு வாங்கி செத்த ஆள் நம்ம போஸ் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ போஸும் ஸ்டார்டிங்கில் செத்த ஆளும் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல். அந்த ஆள் போஸுக்கு கம்யூனிஸ்ட் புக்கு ஒன்று கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே போஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் லேப்டாப்பில் டைப் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் இப்போ இவர் ரீசெண்டாக எழுதுகிற புக்கு போல். அடுத்த சீனில் போஸ் இலாம் பஜாரில் இருக்கிற மேக்ஸ் டீச்சரோட வீட்டுக்கு வராரு. இந்த இலாம் பஜாரில் தான் ஸ்டார்டிங்கில் ஷூட் அவுட்டும் நடந்துச்சு. ஸோ பழைய மெமரிஸ் எல்லாம் போஸுக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல். சைக்கிளில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வராரு. அப்புறமா டீச்சர் கூட ஜாலியெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து காரில் கிளம்புறாரு. அவர் போனதுக்கப்புறம் டீச்சர் டக்குன்னு ஃபோன் எடுத்து சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொல்கிறாரு. போஸும் காளிகாப்பூர் பேலஸ்க்கு அடுத்து போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு கிளம்புறாரு. இதே நேரம் போஸோட ஒய்ஃபை காட்டுறாங்க. குணால் கிட்ட ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறதுலாம் ரிஸ்க்குன்னு குணால் கிட்ட போஸோட ஒய்ஃபை சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதோன்னு யோசிக்கிறப்பவே போஸ் காரில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு லாரி இடிக்கிற மாதிரி வந்துட்டு போகுது. போஸுக்கு உயிர் பயத்தை காட்டிட்டாங்க. அந்த லாரி அனுப்புனது யாரு? ஒருவேளை நம்ம கணக்கு வாத்தியாரா இல்லை சீரியஸாக பேசிகிட்டு இருந்த போஸோட ஒய்ஃபும் குணாலுமான்னு தெரில. இந்த சீனுக்கு அப்புறம் ஒருத்தரை காட்டுறாங்க, ஆனால் முகத்தை காட்டல. ஏப்ரல் மாதம் போஸுக்கு வந்து மேக்னானத் புக்கு இருக்குது. அதில் ஒரு பேஜில் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க.
அப்புறமா அந்த புக்கை பெங்கால் மேப்பை வச்சு பார்சல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் போஸ் அவர் வீட்டில் எலினா கிட்டே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அது என்னன்னா, நான் இப்போ கன்ஃபெஷன் ஒரு புக் எழுதிட்டுருக்கேன், அந்த புக்குக்கு முன்னாடி ஆஷிஷ்னு பேர் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே நேரம் ஜானகியை காட்டுறாங்க. போஸோட ஒய்ஃபு டெல்லி மீட்டிங்க்கு போகிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. போஸோட ஒய்ஃபு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எதை சைன் பண்ணணும் போல் அதையும் ஜானகி தான் போஸோட ஒய்ஃபுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க. அப்போ போஸோட ஒய்ஃபு ஜானகியை போஸோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண ஜானகி தனக்கு வேறு வேலை இருக்குது, அன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜானகியோட ஃபோனில் சிக்னல் இல்லாதனால லேண்ட்லைனை யூஸ் பண்ணலாமான்னு கேட்க போஸோட ஒய்ஃபும் ஓகேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா லேண்ட்லைன் வயரே பிடுங்கியிருக்கு. இதை பார்த்ததுமே போஸோட ஒய்ஃபுக்கு டவுட் வருது. அதுக்கு போஸ் இருந்துட்டு ஒருவேளை மெய்டு ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறப்ப அத்து விட்டுருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. 1942 போஸு ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டதுன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஏன்னா போஸு சின்ன வயசில் கம்யூனிஸ்ட் கும்பலோட இருந்தார்ல, அதனால் ஜெயிலுக்கு போயிருக்கார் போல். அடுத்த சீனில் போஸோட ஒய்ஃபும் போஸும் பேசிகிட்டு இருக்காங்க. படத்துக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஒய்ஃப் கேட்கவும் போஸு புரிஞ்சுக்கிறாரு இது குணாலோட வேலை தானே. அவன் உன்னை பணத்துக்காக தான் பார்க்க வந்தானா, பாசமாக உன்னை பார்க்க வரலையான்னு போஸ் கேட்கவும் போஸோட ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடுது. அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ஸோ குணால் போஸோட ஒய்ஃப் கிட்ட பேசின விஷயம் பண தேவைக்காக தான் போல. அடுத்த நாள் போஸோட பர்த்டேனால வீடே செலிப்ரேட் மோடில் இருக்கு. பாலுவும் வீட்டில் வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாருமே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போஸுக்கு ஃபோன் மேலே ஃபோன் விஷஸ் வந்து குவிஞ்சிட்ருக்கு. அப்போ சஸ்பீஷியஸாக போஸுக்கு ஒரு கால் வருது. போஸ் அந்த காலை அட்டன் பண்ணுறாரு, ஆனால் யாருமே பேசல. அப்போ போஸோட ஒய்ஃபு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு சைன் பண்ண போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே கேக் கட்டிங் செலிப்ரேஷன் நடக்குது. போஸோட பையன், பொண்ணு, மேக்ஸ் டீச்சர், குணால், எலினா, போஸ் ஒய்ஃப்னு எல்லாருமே இருக்காங்க. இங்கே எல்லாரும் பார்ட்டி கொண்டாட பாலு தனியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காரு. போஸ் இருக்கிற வீடு எனக்கும் சொந்தம்னு போதையில் பாலு வளரிட்டு இருக்கான். அப்போ போஸ் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரர் ஒயின் பாட்டில் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறாரு. பாட்டில் கை தவறி தட்டி விட பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருது. அதில் டென்ஷனான போஸு வேலைக்காரரை சத்தம் போட அவனும் திமிரா பேசிடுறான். போஸு உடனே அவனை வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாரு. அடுத்த நாள் காலையில் போஸு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்த மெய்டு வீடு துடைக்கிறப்ப அந்த பார்சல் கிடச்சிச்சின்னு கொடுக்குறாங்க. என்னன்னு ஒய்ஃப் பிரித்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏப்ரல் மாதம் வந்த அதே மேக்னானத் புக்கு அந்த கவரில் இருக்கு. போஸும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஜில் போஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஷ் பண்ண ஆளோட பேர் இல்லை, அதோட ஒரு பேஜில் ஹைலைட் ஆகிருக்கு. அதை வாங்கி போஸ் படிக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நமக்கு எதிரினா எந்த வழியில் வேணாலும் கொலை பண்ணலாம், தப்பே இல்லைன்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே போஸுக்கும் ஒய்ஃபுக்கும் பயத்தில் மிரண்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே ப்ரெசென்ட் இருந்தனால இதை பார்ட்டிக்கு வந்த யாரோ தான் அதை பண்ணியிருக்கணும்னு போஸ் கேஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் போஸோட ஒய்ஃப் டெல்லி கிளம்புறாங்க. அப்போ போஸ் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கவும் அவரை சமாதானப்படுத்திட்டு ஒய்ஃப் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ போஸோட பொண்ணு பையன்கிட்ட நாளைக்கு ஃபைனல் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. இவங்க எதை ஃபைனல் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்கன்றதும் கொஞ்சம் சஸ்பிஷியஸாக தான் இருக்கு. போஸோட ஒய்ஃபு டெல்லிக்கு கிளம்புன அன்னைக்கு நைட்டே ஜானகிக்கு கால் பண்ணுறாங்க. மீட்டிங்க்கு தேவையான ஃபோல்டர்ஸில் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ஜானகி இருந்துட்டு நானே உங்கள் வீட்டுக்கு போய் பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுறேன் மேடம்னு சொல்லிட்டு போஸோட வீட்டுக்கு போகிறாங்க. இதே நேரம் ஒரு போலீஸ் ஜீப்பு பாம்பு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ போலீஸ் ஜீப்பில் பாம்பு வைக்கிறதுக்கு தான் அன்றைக்கி பிஸ்வாஸ் நக்சல் ஆளுங்களை மீட் பண்ணிக்கார் போல். அடுத்த சீனில் எலினா போஸோட வீட்டுக்கு போகிறாங்க. எலினா போஸ் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அன்னைக்கு வரேன்னு சொன்னவர் இன்னைக்கு எலினா கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறாரு. ஏன்னா போஸுக்கு இப்போ இருக்கிற ஒரே ப்ராப்ளம் மேக்னானத் புக்கை தனக்கு அனுப்புனது யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் ஃபெஸ்டிவலுக்கு வர மூடு இல்லைன்னு சொல்ல எலினா அப்செட் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு போஸு கன்ஃபெஷன் புக் ரைட்டிங்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. தான் 1948 இங்கிலாண்டில் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்த நாட்களையும் அங்கே ஹாப்பியாக இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து எழுதிட்டுருக்காரு. அடுத்த நாள் காலையில் போஸு ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அப்போ நியூஸ் பேப்பரில் பிஸ்வாஸ் கும்பல் நடத்தின பாம் பிளாஸ்ட் பற்றி போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு போஸு ஷாக் ஆகுறாரு. இதே நேரம் டெல்லியில் மீட்டிங்கை முடிச்சுட்டு போஸோட ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க. அப்போவுமே போஸ் நார்மலாக ஜன்னலே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. போஸோட ஒய்ஃபும் போஸ் ஏன் அப்செட்டாக இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் போஸ் கிட்டே எதுவுமே கேட்டுக்கல. அன்றைக்கி நைட்டு இவங்க சாப்பிட்றப்ப காளிகாப்பூர் பேலஸ்க்கு போயிட்டு வரப்ப ஒரு லாரி தன்னை இடிக்க வந்ததை பற்றி போஸு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஒய்ஃபுக்கும் ஷாக்கிங்காக இருக்கு. அன்றைக்கி நைட்டு போஸு தூங்குறப்ப ஏதேதோ டென்ஷனில் வளர ஆரம்பிக்கிறாரு. நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அது இதுன்னு தூக்கத்தில் வளர ஆரம்பிக்கவும் போஸோட ஒய்ஃபு தான் அவரை காம் டவுன் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் டாக்டர்ஸை வர வச்சு போஸுக்கு பிபி செக் பண்ணுறாங்க. போஸோட ஒய்ஃபு போஸ்கிட்ட உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, எங்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க.
அதுக்கு போஸ் இருந்துக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னோட புக்கை முடிக்கிறதுக்கு டெட்லைன் இன்னும் கம்மியாக தான் இருக்குது, அந்த டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு மேக்ஸ் டீச்சரை காட்டுறாங்க. யார்கிட்டயோ சீரியஸாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. டேட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து பாலு இருக்கிற ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. அது யாருடான்னு பார்த்தா பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு போஸ் வேலையை விட்டு தூக்குன வேலையால் தான். கதவை திறந்ததும் பாலு அவனை கமுக்கமா வீட்டுக்குள்ள அனுப்புறான். போஸும் தான் எழுதிட்டு இருக்கிற கன்ஃபெஷன் புக்கை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு தூங்க போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பெட்ல ஆளை காணோம், பக்கத்துல படுத்த ஆளை காணோமேனு போஸோட ஒய்ஃபும் ஹாலுக்கு வராங்க. அங்க போஸ் சோஃபால உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு. எதையும் யோசிக்காம ஒரு வாக் போயிட்டு வாங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன்னு போஸுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் வாக் போகிறேன்னு போன போஸு ரொம்ப நேரம் ஆகி வரவே இல்லை. போஸோட நம்பருக்கு கால் பண்ணால் ஃபோனும் வீட்டில் தான் இருக்க. கொஞ்சம் பதட்டமான போஸோட ஒய்ஃபு பொண்ணுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து பாலுக்கிட்ட போய் போஸ் ரெகுலராக போகிற லேக் கிட்ட தேடி பார்க்க சொல்கிறாங்க. குணாலும் அப்போ அங்கே வந்துடுறாரு. போஸ் ரொம்ப நேரமாக காணுங்கிற விஷயத்த போஸோட பையனுக்கும் குணாலுக்கும் தெரிய வருது. குணால் உடனே போலீஸ்க்கு தகவலை சொல்கிறாரு. அடுத்த சீனில் போலீஸ் மீடியான்னு எல்லாரும் போஸ் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. ஏன்னா மிஸ் ஆனது ஃபேமஸான ரைட்டரில். இந்த மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்கிறதுக்காக ஷேன் ஒரு இன்ஸ்பெக்டரை அசைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் போஸோட ஒய்ஃப் கிட்டேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. போஸுக்கு ஏப்ரல் மாதம் வந்த மேக்னானத் புக் பற்றியும் இப்போ ரீசெண்டாக பர்த்டேக்கு வந்த அதே புக்கை பற்றியும் ஒய்ஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. போஸை ஒரு லாரி இடிக்க வந்த விஷயத்தையும் சொல்லவும் இன்ஸ்பெக்டருக்கே இந்த விஷயத்தை கேட்டு ஷாக்கிங்காக இருக்கு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட பர்த்டேக்கு வந்த கெஸ்ட் லிஸ்ட்டை போஸோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. போஸுக்கு எதிரிகள் யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க அப்படி யாரும் எனக்கு தெரிலன்னு போஸோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆனால் பாலு இந்த வீடை விற்க நிறைய டீலர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு போஸோட ஒய்ஃபு அவனை போட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் பாலுவை விசாரிக்கிறாரு. பாலுவும் ஆமாம் சார், வீடை விற்க டீலர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்ன நிறைய பணம் வாங்கிட்டேன், அதனால தானே சொல்கிறான். போஸ் மிஸ் ஆன அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க பாலு பால் பாக்கெட் வாங்கி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். டெய்லி பால் பாக்கெட் நீ தான் வாங்க போவியான்னு கேட்க இல்லை சார், இன்னொரு பையன் வாங்கிட்டு வருவான், ஆனால் அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு கலாட்டா பண்ணனால போஸ் அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டாருன்னு பாலு சொல்கிறான். இப்போ இன்ஸ்பெக்டருக்கு அந்த வேலைக்காரர் மேலே டவுட் வரவும் அவன் தங்கி இருக்கிற இடம் தெரியுமான்னு கேட்குறாரு. போஸ் மிஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் ரூம்குள்ளெல்லாம் அவனை விட்டுருந்தாலும் பாலு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அடுத்ததாக குணால் கிட்ட விசாரிக்கிறாங்க. போஸ் மிஸ் ஆன டைமில் கங்கா ரிவர் கிட்ட லொக்கேஷன் பார்க்க போனதை சொல்கிறாரு. அடுத்த சீனில் டீ கடையில் இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயுமே டவுட் இருக்குது போல். குறிப்பாக குணாலுக்கும் போஸோட ஒய்ஃபுக்கும் அஃபேர் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த புக்கு வந்ததுக்கப்புறம் தான் போஸ் மிஸ் ஆகிருக்காரு. ஸோ வந்த கெஸ்ட்டில் யாரோ ஒருத்தர் கொடுத்த கிஃப்ட் தான் போஸ் மிஸ்ஸிங்க்கு காரணமாக இருக்கும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் போஸ் ஒய்ஃப் கிட்ட மறுபடியும் விசாரிக்கிறாரு. போஸ் காணாமல் போனதுக்கப்புறம் பணம் கேட்டு எதுவும் மிரட்டல் கால் வந்துச்சான்னு கேட்க போஸோட ஒய்ஃபு இல்லைன்னு சொல்கிறாங்க. போஸ் ஏதோ டெட்லைன் பற்றி சொன்னார்னு சொன்னீங்களே, அது என்னன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. பெங்கால் லாங்குவேஜில் ஒரு புக்கு எழுதிட்டு இருந்தாரு, அதை முடிக்கிறதுக்கு தான் டெட்லைன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அந்த புக் எங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அது லேப்டாப்பில் இருக்குது, ஆனால் லேப்டாப்பு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட், ஸோ அதில் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்புறப்ப போஸோட ஒய்ஃபு எலினாவை பற்றி சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் அடுத்து எலினாவோட வீட்டுக்கு போகிறாரு. போஸ் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அவரோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதுக்கு கடைசியாக மீட் பண்ணப்போ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டேன், ஆனால் முதல்ல வரேன்னு சொன்ன ஆள் அன்னைக்கு வரலன்னு ரொம்பவே ஹார்ஷாக சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டினா போஸ் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு குதர்க்கமாக கேள்வி கேட்க எலினாக்கு டென்ஷன் ஆகிடுது. போஸ் மிஸ் ஆன அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ எலினாவோட மெய்டு எல்லாத்துக்கும் டீ கொண்டு வராங்க. அன்னைக்கு இவங்க உங்கள் கூட இல்லையான்னு எலினா கிட்ட கேட்குறாங்க. இல்லை, அன்னைக்கு மெய்டு லீவுன்னு எலினா சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட ஹவுஸ் மேடை நீ தனியாக கூப்பிட்டு விசாரின்னு சொல்கிறாரு. எலினா கிட்ட நீங்கள் ஏதாவது புக் கொடுத்தீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க விமன் ஆஃப் தாகூர்னு ஒரு புக்கு கொடுத்தேன், அவ்வளோதான்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் போஸோட பொண்ணுக்கிட்ட நீங்கள் உங்கள் அப்பா பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு கேட்கவும் ஒயின் பாட்டில் கொடுத்தேன்னு பொண்ணு சொல்கிறாங்க. பையன்கிட்ட அதே கேள்வியை கேட்க நான் அன்னைக்கு வந்ததே ஒரு கிஃப்ட் தானே நக்கலாக சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா போஸோட ஒய்ஃபு, குணால், போஸோட பையன், பொண்ணு, எலினா, பாலு, மேக்ஸ் டீச்சர்னு எல்லாரும் வரிசை கட்டி நிற்கிறாங்க. போஸோட ஒய்ஃபுக்கும் குணாலுக்கும் அஃபேர் இருந்தால் போஸ் ஒய்ஃபுக்கு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கு. போஸோட பையனுக்கு போஸை பிடிக்கல, அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. ஸோ போஸோட பையனுக்கும் மோட்டிவ் இருக்குது. போஸோட பொண்ணுக்கு சொத்து மேலே ஆசை இருந்தால் அவளுக்கும் மோட்டிவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட்டாக பாலுக்கு வீடு மேட்ரு, மேக்ஸ் டீச்சரும் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும் மோட்டிவ் கிளியராக என்னன்னு தெரியல.
ஆனால் எலினா மேலே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அது ஏன்னா எலினாவோட மெய்டு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்பயுமே லீவு கொடுக்காத எலினா போஸ் மிஸ் ஆன நாள் லீவும் கொடுத்துட்டு சம்பளமும் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ ஒருவேளை இது எல்லாமே எலினாவோட வேலையாக இருக்குமோன்னு டவுட் வருது. ஏன்னா முன்னாடியே என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும்னு யாருக்கூடய பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்த சீனில் போஸோட பொண்ணு போஸோட பையன்கிட்ட நம்ம ட்ரெக்கிங் பிளான் சொதப்பிடுச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போஸோட பொண்ணு போஸ் காணாமல் போன நாள் ஃபைனல் பண்ண சொன்னது ட்ரெக்கிங்கை தான் போல். ஸோ சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து போஸோட பொண்ணு காலி. அடுத்த சீனில் ஜானகி போஸோட வீட்டுக்கு வராங்க. போஸோட ஒய்ஃபு இப்போ ஒர்க் பண்ணுற மூடில் இல்லை போல். அதனால் மெயில்ஸ் எல்லாத்துக்கும் ஜானகியவே ரிப்ளை பண்ண சொல்லிடுறாங்க. குணாலும் இப்போ போஸோட வீட்டில் தான் இருக்காரு. போஸ் லாஸ்ட்டாக எழுதிட்டு இருந்த கன்ஃபெஷன் புக்கை போஸோட ஒய்ஃபு குணால் கிட்ட காட்டுறாங்க. இது எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்க ட்ராயர்லேருந்துன்னு போஸோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்போ குணாலுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஃபோனு லேப்டாப்னு எல்லாத்துலேயுமே பாஸ்வேர்ட் போட்டு சீக்ரெட் மெயின்டைன் பண்ண ஆள் எதுக்கு இந்த புக்கை அப்படி ஓப்பனாக ட்ராயரில் வைக்கணுங்கிறது தான். அப்போ அங்கே போஸோட பொண்ணு அங்கே வரா. கன்ஃபெஷன் புக்கை வாங்கி படிக்கிறா. அந்த புக்கில் இருக்கிறதும் மேக்னானத்துங்கிற புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அதாவது ராவணனோட பையன் மேக்னானத் அவர் இருந்த குகையை பிவிஷன் தான் லக்ஷ்மண் கிட்ட காட்டி கொடுப்பாரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. அப்போ குணாலுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. கன்ஃபெஷன் புக்கை எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்கிற பேருங்களை சொல்கிறாரு. அது என்னன்னா அரிந்தம். அரிந்தம் அப்படிங்கிறது மேக்னானத்தோட இன்னொரு பேர். இதே நேரம் மேக்ஸ் டீச்சர் கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. மேக்ஸ் டீச்சர் ஒரு பெயிண்டிங்கை பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணதான் சொல்கிறாரு. போஸ் மிஸ் ஆன அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. நான் ஒரு ஆர்ட் ஒர்க் ஷாப்பில் இருந்தேன்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிளம்புனதும் மேக்ஸ் டீச்சர் ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறாரு. இவர் ஒரு பொலிட்டீஷியன். போஸ் காணாமல் போன அன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் லேண்ட் விஷயமா கொல்கட்டாக்கு போயிருக்கார் போல. ஒருவேளை அது இல்லீகலாக பண்ணுறாரான்னு தெரில. அதனால தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆர்ட் ஒர்க் ஷாப்னு பொய் சொல்லி சமாளிச்சிருக்காரு. இதை சொல்கிறதுக்கு தான் பொலிட்டீஷியனுக்கு கால் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காரு. ஸோ மேக்ஸ் டீச்சருக்கும் போஸ் காணாமல் போனதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வருது. ஸோ சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து மேக்ஸ் டீச்சரையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த சீனில் போஸோட ஒய்ஃபு ஒரு லேடியை மீட் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னா போஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. இவங்க கிட்ட பேசினா போஸோட பாஸ்ட் லைஃப் பற்றி ஏதாவது தெரிய வரும்னு போஸ் ஒய்ஃபு பேச வந்திருக்காங்க. அப்போ தான் போஸ் ஒய்ஃபுக்கு தெரிய வருது, சிராஜுல்னு ஒருத்தர் புக் ஈவெண்ட்டுக்கு வந்தார்ல, அந்த சிராஜுலுக்கு போஸோட யங் ஏஜ்லேயே தெரிஞ்சிருக்கு. இது போக இந்திரஜித்னு இன்னொருத்தரை பற்றியும் போஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. சிராஜுலும் போஸும் சின்ன வயசுலேயே சண்டை போட்டுக்கிட்டதாகவும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. போஸோட ஒய்ஃபுக்கு இப்போ சிராஜுல் மேலே டவுட் வந்திருக்கு. ஏன்னா சிராஜுல் புக் பப்ளிஷ் ஈவெண்ட் அப்போவே குதர்க்கமாக கேள்வி கேட்டார். ஸோ அவரோட ஃபோட்டோ ஏதாச்சும் கிடைக்குமான்னு புக் ஈவெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பக்கம் குணால் இருந்துக்கிட்டு போஸோட புக்கை வச்சே ஏதாச்சும் லீடு கிடைக்குமான்னு பார்க்குறாரு. போஸ் எழுதின புக்கில் வர அரிந்தம், இந்திரஜித்துங்கிற எல்லாமே வேறு வேறு பேர், ஆனால் அர்த்தம் ஒன்று தான்னு தெரிய வருது. அதாவது இந்த 3 பேருமே இறந்ததுக்கு காரணம் நம்பிக்கை துரோகம்னு சொல்கிறாரு. அப்போ போஸோட ஒய்ஃபு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சிராஜுல் இருக்கிற புக் ஈவெண்ட் ஃபோட்டோவில் பிஸ்வாஸும் ஒரு ஃப்ரேமில் சைடில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இதனால தான் பிஸ்வாஸை எங்கேயோ பார்த்த மாதிரி போஸோட ஒய்ஃபுக்கு தோணியிருக்கு. அடுத்த நாள் போஸோட ஒய்ஃபும் குணாலும் சிராஜுலோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போஸோட ஒய்ஃபு போஸோட பாஸ்ட் டீட்டெயில்ஸ் பற்றி சிராஜுல் கிட்டே கேட்குறாங்க. போஸு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் போராளியாக இருந்ததாகவும் அப்புறமா லண்டன் போயிட்டு ஆளே மாறிட்டதாகவும் அவர் சொல்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போக எப்படி தான் அவனுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரிலன்னு சிராஜுல் சொல்கிறாரு. அப்போ போஸ் ஒய்ஃபு இந்திரஜித்னு யாரையாச்சும் தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு சிராஜுல் இருந்துட்டு அவரோட ஃபுல் நேம் இந்திரஜித் சௌத்ரினும் போஸும் அவரும் கம்யூனிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாரு. அந்த இந்திரஜித்தை தான் காளிகாப்பூர் பேலஸில் வச்சு போலீஸு ஷூட் பண்ணி கொண்டாங்கங்கிறதையும் சிராஜுல் சொல்கிறாரு. அவர் ஷூட் பண்ணது ஷூனுங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இதை பற்றி அவர் ஒரு புக்கே எழுதியிருக்காருன்னு சிராஜுல் சொல்கிறாரு. அடுத்த சீனில் போஸோட ஒய்ஃபு மேக்ஸ் டீச்சரோட எக்ஸிபிஷன் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மெய்டு வந்து போஸ் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. போஸோட பர்த்டே பார்ட்டி நடந்த அன்னைக்கு போஸோட ஒய்ஃப் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு சைன் பண்ணணும்னு வெளியே போனாங்கல்ல, அப்போ ஒருத்தர் ஒரு ஜோல்னா பேக்கை போட்டுக்கிட்டு காலை சாச்சு நடந்து வந்தார். போஸ் அந்த ஆள்கிட்ட ஏன் கால் பண்ணிட்டு வரலன்னு கேட்டிருக்காரு. ஆனால் உங்களுக்கு கால் பண்ணேன், ரிங் போகலைன்னு சொல்லி அந்த ஆள் சமாளிச்சிட்டான்னு மெய்டு சொல்கிறாங்க. இது என்னடா புது மேட்டராக இருக்கேன்னு டவுட் ஆகுறாங்க போஸோட ஒய்ஃபு. டக்குன்னு ஈவெண்ட் ஃபோட்டோவில் இருக்கிற பிஸ்வாஸோட ஃபோட்டோவை காட்டி இவர் தான் அன்றைக்கி வந்த ஆளான்னு கேட்க மெய்டும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. அடுத்த சீனில் எலினாவை காட்டுறாங்க. பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வரப்ப யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம போஸோட பையன். எலினாக்கும் போஸோட பையனுக்கும் அஃபேர் இருக்க போல். அதனால தான் மெய்டுக்கு லீவை கொடுத்து எலினா அனுப்பி வச்சுருந்துருக்காங்க.
ஒன்னால தான் போலீஸ் இப்போ என்ன சந்தேகப்படுறாங்கன்னு போஸோட பையன் கிட்ட எலினா கோவமா சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, போஸ் மிஸ் ஆனதுக்கு எலினா காரணம் கிடையாது. எலினாக்கும் போஸோட பையனுக்கு இருக்கிற அஃபேர் மேட்டர் தெரியக்கூடாதுன்னு தான் போலீஸ் கிட்ட சில விஷயங்களை மறைச்சிருக்காங்க போல. ஸோ இப்போ எலினாவும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல அவுட்டு. அடுத்த சீனில் குணால் ஷூனுங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை போய் மீட் பண்ணுறாரு. இவர் தான் போஸோட ஃப்ரெண்டான இந்திரஜித்தை ஷூட் பண்ண இன்ஸ்பெக்டர். ஃபஸ்ட்டு இந்திரஜித் யாருன்னு அவருக்கு தெரில. பாராநகர் கேஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியவே வருது. இந்த இன்ஸ்பெக்டர் மூலமாக தான் இந்திரஜித்தை காளிகாப்பூர் பேலஸில் வச்சு ஷூட் பண்ணாங்கன்னு குணால் தெரிஞ்சுக்கிறாரு. இந்திரஜித்தை ஷூட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, போலீஸ் பல பேரை கம்யூனிஸ்ட் கும்பல் கொலை பண்ணிக்காங்க, அதில் இந்திரஜித்தும் ஒரு ஆள். அதனால தான் இந்திரஜித்தை ஷூட் பண்ணதை சொல்கிறாரு. அப்புறமா குணால் ஷூனுக்கிட்ட போஸை பற்றி கேட்குறாரு. அவங்க அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இப்போ கூட ரைட்டராக இருந்தாரே, அவரை தானே கேட்குறீங்கன்னு ஷூனு சொல்கிறாரு. குணாலும் ஆமான்னு சொல்கிறாரு. அவன் தெளிவான ஆள் தான், கரெக்டான டைமில் இங்கிலாந்துக்கு ஓடிட்டான். அவங்க அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கனால ஜெயிலில் சாகாமல் தப்பிச்சிட்டான்னு சொல்கிறாரு. இன்னும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு குணால் கேட்குறாரு. அதுக்கு ஷூனு இருந்துக்கிட்டு, எங்களுக்கு நக்சல் கூட்டத்திலேயே ஸ்பையாக வேலை பார்த்த போதி சத்யான்னு ஒரு ஆள் இருக்காரு, அவரை போய் பார்த்தா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் போஸோட ஒய்ஃபு ஈவெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. போஸும் போஸோட ஒய்ஃபும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி பிஸ்வாஸும் ஜானகியும் ஏதோ சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கு. இது ஜானகி மேலே போஸோட ஒய்ஃபுக்கு டவுட் வர வைக்குது. டக்குன்னு மெய்டை கூப்பிடுறாங்க. ஜானகி கடைசியாக போஸ் இருக்கிறப்ப வந்தாங்களா, அப்போ ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துச்சான்னு கேட்குறாங்க. அப்போ தான் மெய்டு ஒரு விஷயத்த உடைக்கிறாங்க. அது என்னன்னா, கடைசியாக டெல்லியில் இருக்கிற போஸோட ஒய்ஃபுக்கு ஃபைல் சென்ட் பண்ண வந்த ஜானகி 11:30 மணிலேருந்து மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் போஸ் கிட்ட அவர் ரூமில் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதைத்தான் நான் நோட் பண்ணேன்னு மெய்டு சொல்கிறாங்க. இதே நேரம் குணால் அவரோட ஸ்கிரிப்டில் இருக்கிற டயலாகை ஒரு ஆளுக்கு ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன டயலாக்னா, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ மொதல் சீனில் போஸ் ஒய்ஃப் கிட்ட இவர் கோவமாக பேசினது ஸ்கிரிப்டில் இருந்த டயலாக தான் போல. அப்போ போஸோட ஒய்ஃபு குணாலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவரும் அங்கே போகிறாரு. போஸ் ஒய்ஃபு ஜானகி பிஸ்வாஸ் இருந்த ஃபோட்டோவை குணால் கிட்ட காட்டுறாங்க. அதோட ஜானகியோட பேரை கூகுளில் சர்ச் பண்ணியும் காட்டுறாங்க. அதில் ஜானகி மேக்னானத்துங்கிற புக்குக்கு ரிவ்யூ போட்டிருக்கதை பார்த்ததும் குணால் ஷாக் ஆகுறாரு. அடுத்த சீனில் குணால் இன்ஸ்பெக்டர் ஷூன்னு சொன்ன போதி சத்யாங்கிறவரோட வீட்டுக்கு போகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, போஸ் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் போராளி, ஆனால் ஜெயில் டார்ச்சர்னால அது எல்லாத்தையுமே விட்டுட்டு லண்டனுக்கு போனார், பயங்கரமான புத்திசாலியும் கூடன்னு சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இந்திரஜித் பற்றி கேட்குறாரு. அந்த பேரை கேட்ட உடனேயே போதி சத்யாவோட முகமே மாறுது. அப்போ தான் அவர் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னன்னா, இந்திரஜித் காளிகாப்பூரில் ஒளிஞ்சிருந்தப்ப அங்கே இருந்த ட்ரைபல் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. போலீஸ் காளிகாப்பூரை பேலஸை ரவுண்ட் அப் பண்ணப்ப போலீஸ் வந்துட்டாங்கன்னு கத்துன பொண்ணு தான் அந்த ட்ரைபல் பொண்ணு. இந்திரஜித் செத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிக்காங்க. ஜெயின்லேயே அந்த ட்ரைபல் பொண்ணு ஒரு பெண் குழந்தைய பெற்றுட்டு செத்து போயிடுறா. அந்த பெண் குழந்தைய ஒரு பெங்காலி கப்பல் அடாப்ட் பண்ணிக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, ஜானகி தான். அடுத்த சீனில் ஜானகியை ஷூட்டிங்னு சொல்லிட்டு காளிகாப்பூருக்கு குணாலும் போஸோட ஒய்ஃபும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஜானகி கிட்ட எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போஸ் எங்கன்னு 2 பேரும் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஜானகி ஷாக்காக அந்த எவிடன்ஸ் ஃபோட்டோவை போஸோட ஒய்ஃபு காட்டுறாங்க. அதோட அவள் ஷோல்டரில் இருக்கிற ஸ்டார் டாட்டுவையும் சுட்டி காட்டி, கம்யூனிஸ்ட் லோகோவில் இருக்கிற ஸ்டார் தானே இதுன்னு குணால் சொல்கிறாரு. ஸ்டார் டாட்டு போட்டு காரில் ஒரு பொண்ணு போகிற மாதிரி காட்டினாங்கல்ல, அது நம்ம ஜானகி தான் போல. அதோட பிஸ்வாஸுங்கிற ஆள் நக்சல் குரூப்பை சேர்ந்தவேனும் அவனோட உண்மையான பேர் கீர்த்திஸ் பந்த்ரான்னு குணால் சொல்கிறாரு. அவர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆள்னு தெரியும், ரீசெண்டாக நடந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு ரீசனும் அந்த ஆள் தான்னு தெரியும்னு சொல்கிறாரு. மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டோமேன்னு ஜானகிக்கு டென்ஷன் ஏறுது. அப்போ ஜானகி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திரஜித் ஒளிஞ்சிருந்த இடம் போஸை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதை லீக் பண்ணதே நம்ம போஸ் தான். அதை வச்சு தான் ஜெயிலில் இருந்த போஸு ரிலீஸ் ஆகி லண்டன் ஆக்ஸ்போர்ட்க்கு போனார். அந்த விதி விளையாடி நான் பிறந்தேன், என்னை குழந்தையே இல்லாத கப்பல் அடாப்ட் பண்ணாங்க. டெத் பெட்டில் இருந்த என்னோட அடாப்டட் அப்பா தான் இந்த உண்மையை சொன்னார். அதை வச்சு தான் நான் பிஸ்வாஸை மீட் பண்ணேன். இந்த உண்மையை எப்படியாவது வெளியே கொண்டு வர பிளான் போட்டேன். அப்போ தான் மேக்னானன் ட்ராமாவை பார்த்தேன். அதோட புக்கை போஸுக்கு அனுப்பி வச்சு அவருக்கு கில்ட்டு கொடுத்தது நான் தான். ஒரு இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணி உங்களோட மேனேஜராக சேர்ந்தேன்னு ஜானகி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் போஸோட பர்த்டே அன்னைக்கு மதியானம் சைன் பண்ண போகணும்னு போஸோட ஒய்ஃபை வெளியே அனுப்பிட்டு அன்னைக்கு பிஸ்வாஸ் மூலமாக புக்கை வீட்டுக்குள்ளே வர வச்சதும் ஜானகி தான். அதோட டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸை வேணும்னே பேக் பண்ணாமல் விட்டுட்டு அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு ஜானகி சொல்கிறாங்க. போஸ் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் கேட்டு ஷாக்கிங்காக இருக்குது.
பர்டிகுலராக மேக்னானத் புக்கை ப்ரெசண்ட்டாக அனுப்புனதுக்கு காரணம் என்னோட அப்பாவோட லைஃப்பும் மேக்னானத்தோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே தங்களோட க்ளோஸான ஆட்கள் மூலமாக தான் செத்து போயிருக்காங்க. அந்த புக்கில் வர பிவிஷன் மாதிரி தான் போஸும் எங்கள் அப்பாவை காட்டி கொடுத்தாரு. அதனால தான் 2 வாட்டி போஸுக்கு புக்கு அனுப்புனேன். நான் என்ன சொல்ல வரேன்னு போஸுக்கும் அந்த புக்கு மூலமாக புரிஞ்சிருக்குன்னு ஜானகி சொல்கிறாங்க. அப்போ போஸோட ஒய்ஃபு மத்தியானம் 2 மணி வரைக்கும் போஸ் கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு போஸ் கிட்ட ஜானகி என்ன பேசினாங்கன்னு காட்டுறாங்க. ஜானகி அன்னைக்கு ஃபைல்ஸ் அனுப்பிட்டு நேராக போஸோட ரூம்குள்ளே போயிருக்காங்க. கேஷுவலாக ஹாய்னு சொல்லிட்டு போஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஜானகி நான் அனுப்பின புக்கு எப்படின்னு கேட்டு போஸுக்கு ஷாக் கொடுத்துருந்துருக்காங்க. அதோட நான் தாண்டா இந்திரஜித்தோட பொண்ணுன்னு இன்னொரு ஷாக்கையும் கொடுக்குறாங்க. அப்போ போஸு ஒரு கில்ட்டோட ஆமாம் நான் தான் உங்கள் அப்பாவை காட்டி கொடுத்தேன், அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உறுத்தலாக தான் இருக்குது, ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த கன்ஃபெஷன் புக்கு மூலமாக நான் வெளியே சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜானகி இருந்துட்டு உன் புக்கை தூக்கி போட்டுட்டு பப்ளிக் முன்னாடி வந்து ஒத்துக்க, இல்லைனா நாம் பேசின இந்த ஸ்பீச்சை ரெக்கார்ட் பண்ணிக்க, உனக்கு 3 நாள் டைம், இல்லைன்னா நானே இதை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. போஸும் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாரு. இதனால தான் போஸ் ஒய்ஃப் கிட்ட போஸ் டெட்லைன் பற்றி சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஜானகி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் போஸ் எங்கன்னு போஸோட ஒய்ஃப் கேட்குறாங்க. அவர் மிஸ் ஆனதுக்கு நான் காரணம் இல்லை, நான் ஜஸ்ட்டு உண்மையை வெளியே கொண்டு வர தான் ட்ரை பண்ணேன், கொலை பண்ணலைன்னு ஜானகி சொல்கிறாங்க. அப்படின்னா இந்திரஜித்தை போட்டு கொடுத்துட்டு போஸ் எஸ்கேப் ஆன மாதிரி இப்பையும் போஸ் எஸ்கேப் ஆகிட்டார் போலன்னு குணாலும் ஒய்ஃபும் கெஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஜானகியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வர போகிறதா குணால் சொல்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா அப்பா இருந்த பேலஸை சுற்றி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா சுற்றி பாருன்னு குணாலும் போஸோட ஒய்ஃபும் பேலஸை விட்டு வெளியே வராங்க. கடைசியில் அந்த ஆள் எஸ் ஆகிட்டார் பார்த்தியான்னு போஸை பற்றி குணால் சொல்கிறாரு. ஒன்று நீ நோட் பண்ணியா, கன்ஃபெஷன் புக்கில் வர அஷீஸ் அண்ட் அசீம் 2 பேருக்குமே ஒரே மீனிங் தான்னு போஸோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. அப்போ ஜானகி தன்னோட அப்பாவை ஷூட் பண்ண இடத்த சோகமாக பார்த்துட்ருக்கிறதோட இந்த படம் முடியுது. ஸோ போஸை யாருமே கடத்தலை, அவராக தான் தலைமறைவாயிருக்காரு. இவர் ஏன் இப்போ எஸ் ஆயிருக்காருனா தன்னோட கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் வந்துடக்கூடாதுன்னு கூட பயந்து தலைமறைவாயிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.